மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஒரே நாள்ல நவகிரக கோவில் தரிசனமா? சனி ஞாயிறுகள்ல டிவைன் டூர்ஸ் நவகிரக குரூப் டூர்ல உங்க சீட்டை புக் பண்ணுங்க. கவலை இல்லாம சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த பக்கம் அண்ணா, அந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் இந்த சனியன் அந்த சனியன் சொல்லிட்டு 2 சனியனையும் சட்டையாக தேய்ச்சி போட்டு சனிக்கிழமைனா கிளம்பிடுறாருன்னு அவருடைய ஸ்டைலில் சொன்னார். இது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்கிறது. சீமான் மீது தாக்குதல் அதிகமாயிருக்கு. எம்ஜிஆர் பண்ணதே தவறு, ஆய்த்ரார் பண்ணதே தவறு, கலைஞர் சிஎம் ஆனதே தவறு, நெடுஞ்செழியன் சிஎம் வந்திருக்கணும், அதுக்கு பதிலாக ஒரு கொடுஞ்சனியும் சிஎம் வந்திருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அடிக்கிறது அது பெரிய மைனஸ் ஆகாது? ஏற்கனவே அண்ணா எம்ஜிஆர் சமாதி எல்லாம் கிடக்கிற அளவு கிடக்குது. முத கையெழுத்து தூக்கி வேற இடத்துல வைப்பன்னு சொல்லியிருக்காரு மதேஷ். அன்னைக்கு அதுவே அங்கே முன்னாடியே சொல்லியாச்சு, முடிஞ்சு போன கதை. இப்ப இவங்க புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அப்ப விஜய் எம்ஜிஆர்னு சொல்றதுனால இல்ல எம்ஜிஆர் எங்களுக்கு எம்ஜிஆர்னு எடப்பாடி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய் எம்ஜிஆர்னு சொல்றதுனால எம்ஜிஆர் வச்ச ஓட்டெல்லாம் எனக்கு தான் தினகரன் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜயம் மையமா வச்சு சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறாருங்கிறத மறைக்கக்கூடிய நண்பர்கள் மனச்சாட்சி படி மையமா ஏன் சீமான் நேரடியா எல்லாரையும் கலைஞர் ஜெயலலிதாவே நேரடியா அட்டாக் பண்ணவர் தானே சார்? நேரடியா அட்டாக் பண்ணிட்டு போலாம்ல. கில்லிங்கின் சைலன்ஸுக்கு ஆளாகி வெளிச்சத்துக்கே வராத சீமான இன்னைக்கு நீங்க துணிச்சலா சீமான மையமா வச்சு இந்த பேட்டி எடுக்கிறீங்கன்னா சீமான் தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்து வராரு. விஜய்க்காக காத்திருக்காங்க. 5:30 மணி 6 மணிக்கே லைவ் போகுது இப்ப சில சேனல்கள்ல, செய்தி சேனல்கள்ல. அதுல முக்கியமா சீமான் ஒலிகன்ற கோஷம் 6 மணிக்கு கேக்குது சார். இதுதான் சீமான் எதிர்பார்த்தாரு. எம்ஜிஆர் ஒரு பாப்புலாரிட்டியில பெரிய அளவுக்கு அவர் வெற்றி பெற்று முதலமைச்சரானவர். விஜயகாந்த் ஒரு பாப்புலாரிட்டியில எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வந்தவர். விஜய் இன்னைக்கு அந்த பாப்புலாரிட்டியை வச்சு ஏதோ ஒரு பொசிஷன் வந்துருவாரு சீமான் நினைக்கிறாரோ? ஒருவேளை சீமான் நினைக்கிறாரோ நினைக்கலையோ, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 214 39 போட்டா ஒரு வாக்கு பலம் விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி உண்டு. அது விஜய் வந்தாலும் உண்டு, சிவகார்த்திகேயன் வந்தாலும் உண்டு, அஜித் வந்தாலும் உண்டுன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிற மதேஷ். இன்னைக்கு சனிக்கிழமை, சரி, விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றை கூட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் சனிக்கிழமை மட்டும் வெளியே வர்ற ஆள் இல்லை, நான் ஞாயிற்றுக்கிழமையிலும் வெளியே வந்து சுற்றுற ஆள் தான், எல்லா நாளுங்களையும் சுற்றுறேன், இப்பெல்லாம் எனக்கு சனிக்கிழமையே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றாரு திரு உதயநிதி ஸ்டாலின். சொல்லிட்டு இன்னைக்கு துபாய் பயணம் போயிட்டாரு குடும்பத்தோட. திரு விஜய் அவர்கள் கரூர் பயணம், கரூர் அண்ட் நாமக்கல் 8:45 அவர் பேசியிருக்கணும் சார். டைம் வாங்கினது இப்போ மணி ஒரு 1:00 போது. நம்ம பேசியிருக்கிறோம், இன்னமும் அவரும் பேசுவார்னு பார்த்தா பேசலை. சரி, நம்மளாவது பேசிடுவோம் அப்படின்னு உட்காந்துட்டேன். திரு சீமான் வெர்சஸ் விஜய், அங்கேயே வந்து அந்த புள்ளியில் நிற்கிறேன். திரு சீமான் அவர்கள்கிட்ட விஜய் குறித்தான கேள்வி கேட்ட உடனே நேற்றைக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார். இதனால திமுக அதிமுக 2 பேருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. டிடிவி தினகரன் அவரும் சொல்லிட்டார், உங்களுக்கு விஜய் மேல கோவம்னா நீங்க விஜயை டார்கெட் பண்ணுங்க, தேவையில்லாம எம்ஜிஆர் அண்ணாவை ஏன் வம்பிழுக்கிறீங்க அப்படின்னு டிடிவி தினகரன் கேட்கிறாரு. திமுகவும் அண்ணாவை இனி சீமான் மீண்டும் தொட்டால் தேவை, இது வந்து மக்கள் கொதிநிலை அடைவார்கள் அப்படின்னு திரு ராஜீவ் காந்தி, பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன போது என்ன கொதிச்சுட்டாங்க, என்ன நிலைமை அடைஞ்சது, அதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தை தான். சொல்லு. ஏடிஎம்கேவும் சீமானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன காரணம்னா, திரு விஜய் குறித்தான கேள்விக்கு திரு சீமான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, இந்த பக்கம் அண்ணா, அந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் இந்த சனியன் அந்த சனியன் சொல்லிட்டு 2 சனியனையும் சட்டையாக தேய்ச்சி போட்டு சனிக்கிழமைனா கிளம்பிடுறாருன்னு அவருடைய ஸ்டைலில் சொன்னார். இது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்கிறது. சீமான் மீது தாக்குதல் அதிகமாயிருக்கே சார். சீமான் இதைத்தான் எதிர்பார்த்துறாரு. வாண்டண்டா எல்லாரும் வண்டியில் வந்து ஏறுறாங்க. என் தம்பி ராஜீவ்காந்தி உட்பட எல்லாரும் வாண்டண்டா இதில் ரியாக்ட் பண்ணணுன்னு தான் சீமான் எதிர்பார்க்கிறாரு. ஆட்டத்தை தன்னை சுற்றி கொண்டு வரணும்னு சீமான் நினைக்கிறாரு. அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஹேலிபரும் டேலண்ட்டும் வேணும். அது சீமான்ட்ட இருக்குது. இப்போ நீங்கள் 1% சீமான் இருந்தார். அப்போ ஐயா கமலஹாசன் வந்தார். கமலஹாசன் களத்தூர் கண்ணம்மாவிலே வானம்பாடிலாம் அந்த சஸ்பென்ஸை வெளியே சொல்லிடாதீங்கிறதெல்லாம் கடைசியில் கமலஹாசனை முன்னிறுத்தி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குழஞ்ச நட்சத்திரமாட்டு தமிழக மக்களின் உள்ளம் கவர்ந்தவர். அப்போவே எல்லா வீடுகளுக்குள்ளேயும் போயிட்டார் கமலஹாசன்.
இப்போ விஜய் போகிறதுக்கெல்லாம் பல பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே போயிட்டாரு. அந்த கமலஹாசன் வந்து பெரிய ஆள் வராரு, டிவி பெட்டி அடித்து வராரு, திமுக அண்ணா திமுக வேண்டான்னு. அப்போ டிவி பெட்டி அடித்ததுமே நான் சந்துரு எல்லாமே, சந்துரு நியூஸ்1ல இருந்தார். ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம். ஓட்டு போடுறோமோ இல்லையோ அதில் பெரிய மகிழ்ச்சி. சந்துரு ஓட்டு போட்டிருப்பான். இது பயங்கரமாக குஷி ஆனோம். திடீர்னு அவர் சொன்னார் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பான்னாரு. அப்போ 1.1% ஓட்டில் இருந்த சீமான் சொன்னார் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தையாக்குனார்னார். அப்போ எம்ஜிஆரை பற்றி எப்படி சொல்லலான்னு நண்பர் ஜெயக்குமார் கொதிச்சாரு. இன்னைக்கும் கொதிக்கிறாரா? ஜெயக்குமாருக்கு சீமான் பதில் சொன்னார். எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்ன கமலஹாசன் இன்னைக்கு வந்து அவர் ஒரு ராஜ்யசபா இருக்கிறாரு, ஒரு இடதுசாரியாட்டு ஒரு மோடி எதிர்ப்பில் இருக்கிறார். அது நம்ம அவருக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. என்னாலும் சீமானோட கம்பேர் பண்ணும்போது சீமான் 8.2% வாக்கில் வளர்ந்துட்டார். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவரிகளை கல்வி தந்தையாக்குனாருன்னு சொன்ன சீமானுக்கு தான் மக்கள் வந்து 8.2% வாக்கை கொடுத்துருக்குறாங்க. சரி, சீமான் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியான அழகான கடற்கரை சென்னை கடற்கரை மெரினா பீச், அதை திராவிட சுடுகாடை ஆக்கிட்டாங்க. நான் ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல அந்த சுடுகாட்டை அகற்றி வேற இடங்கள்ல வைப்போன்னு சீமான் பல முறை சொல்லிட்டு இருக்கிறாரு. இதைத்தான் இவர் கவுண்டமணி, சீமான் ரொம்ப போல்டானவன், கையெழுத்தே இது அகற்றுறதான்னு சொல்றான், ரொம்ப போல்டானவன் அவன்னு கவுண்டமணி பாராட்டி இருக்கிறாரு. தென் வரும்போதே வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டார். அப்போ ஐயா கலைஞர் உயிரோடு இருந்தாங்க, அம்மையார் புரட்சி தலைவர் அம்மையார் உயிரோடு இருந்தாங்க. அது சீமான் கேட்டதுக்கு ஒரு பின்னணி உண்டு. எங்க அண்ணன் ரஜினிகாந்த் வந்து வீரப்பனை பெரும் அரக்கன்னு சொல்லும்போது டாக்டர் ஐயா பொங்கி எழுந்தார். அதே இதை முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் விளைஞ்ச காட்டு கொள்ளக்காரன் வீரப்பன்னு சொல்லும்போது வீரப்பனுக்காக டாக்டர் ஐயா இறங்கி வரலை. வன்னியராட்டு டாக்டர் ஐயா பொங்கி எழலை. அண்ணன் ரஜினிகாந்துக்கு எதிராக வீர வன்னியராட்டு பொங்கி எழுந்த எங்கள் ஐயா தமிழக முதல்வர், ஒரு மாஸ் லீடர். ஜெயலலிதா அம்மையாருக்கு ஓகே அலையன்ஸ் ஆப்ஷனாக கூட இருக்கலாம், அவர் பொங்கல்ல. சீமான் தனிச்சே போட்டியிடணுங்கிற உறுதியான கொள்கையில் வந்தவர். உடனே தமிழன் வீரப்பனுக்காக இனக்காவலன் வேலுப்பிள்ளை பிரபாகரன், மனக்காவலன் இவர் வீரப்பன்னு சொல்லிக்கிட்டு வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டார். ஆனால் அன்னைக்கு 1.1% வாக்கு தான் புரட்சி தலைவி அம்மாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இருக்கும்போது, அதான் அவங்க அரசியலில் இருக்கும்போதே இவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். ரைட்டு, சொல்லிட்டார். அதனால இறந்து போன பிறகு தான் சொல்றாருங்கெல்லாம் இல்லை, உயிரோடு இருக்கும்போதே சொல்லி முடிச்சிட்டாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை. அதுவும் எங்கள் ஐயா ராமதாஸ் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கு எதிராக பேசினதை ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசலைங்கிறத மறைமுகமாக சுட்டி காட்டும் விதமாட்டு தமிழனா வீரப்பனை கொண்டு வந்து தமிழன் வீரப்பனுக்காக புரட்சி தலைவியும் புரட்சி முத்தமிழ் அறிஞரையும் அவர் விமர்சிச்சிட்டார். ஸோ இதெல்லாம் சீமானுக்கு ஒன்றும் புதுசல்ல, ஏற்கனவே இது சீமான் பண்ணதான். அவர் என்ன பார்க்குறாருன்னா தமிழ் அடையாளங்கள் எனக்கு முக்கியம், மற்ற இதெல்லாம் அவர் வந்து மொழி ரீதியாக பார்க்குறாரு. ஸோ எம்ஜிஆர் சொல்லி உள்ள ஓட்டு அவர் எதிர்பார்க்கல. அண்ணா விஷயம் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். 10 செங்குந்தர் வேட்பாளர்களை போடுறாரு, வெஸ்ட்லேயும் நார்த்லேயும் போடுறாரு. வாளோடு நூலோடும் பிறந்த கைகோளர் வீரபாகு தேவன், அந்த முருகனோட படைத்தளபதி, அது கொஞ்சம் அதெல்லாம் அவர் கொஞ்சம் பேசுகிறாரு. அதில் அவர் கொஞ்சம் தமிழர்கள், செங்குந்தர்கள், கைகோளர்கள்னு அதில் அந்த ஈரோடு கிழக்கிலே அந்த மக்கள் ஆதரவில் தான் அப்படி கொஞ்சம் உயர்ந்தார். எடப்பாடி டவுன் ஆகும்போது இவர் உயர்ந்தார், எடப்பாடி டவுன் ஆகும்போது சீமான் உயர்ந்தார். ஸோ அதில் கொஞ்சம் இருப்பார். அதனால் அண்ணா பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக அண்ணா கொஞ்ச நாள் தான் இருந்தார் அது இதுன்னு சொல்லுவார். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் கன்ஷிராமோட ஸ்டைல் தான். பாபர் மசூதியா ராமர் கோயிலான்னு கேட்கும்போது கன்ஷிராம் சொல்லுவார், பாபராவது ராமராவது பாபராவது, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அது நீங்கள் எப்படியும் அடி போட்டு சாவுங்க, எனக்கு அதுக்குள்ளே இல்லை. எனக்கு எம்மின பெண்களுக்கு, அட்டவணை பிரிவு சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட ப்ரொடெக்டட் சரியான மறைவிடம் கொண்ட கழிப்பறைகள் இல்லை, திறந்தவெளி கழிப்பறையை அவங்க பயன்படுத்த வேண்டியிருக்குது. நாடு சுதந்திரமாகியும் அட்டவணை பிரிவு பெண்களுக்கு, தலித் லேடிஸுக்கு ஒரு சரியான மறைவிடம் உள்ள கழிப்பறை இல்லை. இதுதான் எனக்கு இஷ்யூ, இந்த நாடு இந்த மக்களை எப்படி வச்சிட்டு இருக்குது, இதுதான் எனக்கு மேட்டர்ன்னு தலித் மக்களோட இஷ்யூவை முன்னெடுத்து கன்ஷிராம் வந்து பாபராவது ராமராவதுன்னு அடித்து இது பண்ணுவார். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் தான் கலைஞரை முதல்வராக்குனாருன்னு திரும்ப திரும்ப சொல்லி அதிமுக காரங்க இது பண்ணுவாப்பில்ல. கலைஞர் எம்ஜிஆர் கொடுத்த ஆதரவுக்கு
எம்ஜிஆருக்கு பொருளாளர் ஆக்குனாரு. எம்ஜிஆரை விட நெடுஞ்செழியனை வீழ்த்தி கலைஞர் முதல்வராவதுக்கு பெரும் பங்காற்றியவர் தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனார். நெடுஞ்செழியனே தன் வாழ்க்கை வரலாறுல சொல்லியிருக்காரு. அதுவும் அண்ணாவால சபாநாயகர் பதவியிலிருந்து கலட்டி விடப்பட்ட ஆதித்தனாருக்கு கலைஞர் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தார். ஆதரவுக்கு பிரதிபகாரம் தான். அதுல எம்ஜிஆருக்கு பொருளாளர் போஸ்ட், ஆதித்தனாருக்கு அமைச்சர் போஸ்ட். அண்ணாவால சபாநாயகர் போஸ்ட்ல கலத்தி விடப்பட்ட ஆதித்தனார் தான் மெயின் ரோல். பட் அதிமுக காரங்க எம்ஜிஆருங்கிறத பெருசா சொல்லுவாங்க. எம்ஜிஆரும் ஒரு முக்கியமான ரோல் அதுல இருந்தது. சீமான் அந்த இஷ்யூவே என்ன சொல்லுவாருன்னா, இப்ப அதிமுகவும் திமுகவும் சேர்த்து போட்டு அடிக்கிறார் இந்த இடத்துல. கலைஞர் எம்ஜிஆர் அடிக்கிறார் இந்த இடத்துல. கலைஞரை வியாபாரம் பண்ணி பொருளாளர் பதவி வாங்கி சிஎம் ஆக்கி விட்டுட்டாரு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு அதிமுக காரங்க பெருமையா சொல்லக்கூடிய இது கலைஞர் எங்க கிடந்தார், நாங்க இல்லைன்னா சிஎம் ஆயிட முடியுமான்னு இது அதிமுக காரங்க சொல்லக்கூடியது. நான் வரலாற்று ஆதாரத்தோட ஆதித்தனார் அந்த ரோலையும் கூட சேர்த்தே சொல்லக்கூடியவை. நெடுஞ்செழியனே அதை என் வாழ்வில் கண்டதும் கேட்டதுல ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஓகே, அப்போ சீமான் இதுல என்ன வராருன்னா, எம்ஜிஆர் பண்ணதே தவறு, ஆதித்தனார் பண்ணதே தவறு, கலைஞர் சிஎம் ஆனதே தவறு, நெடுஞ்செழியன் சிஎம்மா வந்திருக்கணும், அதுக்கு பதிலாக ஒரு கொடுஞ்சனியும் சிஎம்மா வந்திருக்குன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துக்குள்ள கலைஞரையும் அடிக்கிறாரு, பேசினதான் அவரு பேசியிருக்காரு, எம்ஜிஆரையும் அடிக்கிறாரு. என்னோட பார்வை வந்து கலைஞர் நெடுஞ்செழியனை வீழ்த்தி வந்தது மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி. மோடி இந்தியாவின் பிரதமரானது இந்தியாவில் மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி. கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். சீமான் என்ன சொல்றாருன்னா, நெடுஞ்செழியன் வராதது தமிழினத்துக்கு பெருங்கேடுங்கிறார். ஸோ அப்போ அவர் இஷ்யூ திமுக அதிமுக காரங்கள இஷ்யூ என்னன்னா, கலைஞரை சிஎம் ஆக்குனதே எம்ஜிஆர்னு பேசிட்டு இருப்பான். அதே தப்புப்பா, நெடுஞ்செழியன் வந்திருக்கணும்னு அவருக்கு இஷ்யூ சொல்றாரு. நெடுஞ்செழியன் யாரு? எஸ்.வி. சேகரோட கீழே சில 100 வாக்குகள் வாங்கி ஒரு தோல்வியில போன ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர். நான் கரப்ட், ஊழல்வாதி கிடையாது, பெரிய படித்தவர். அவரு முதல்வர் வாய்ப்புகளை இழந்து பொறுப்பு முதல்வராட்டே போனவர். அப்போ அதை சீமான் ஒரு தமிழ் ஜாதியான முதலியார்களின் தோல்வியா சொல்லி, முதலியார்களின் தோல்வி தமிழினத்துக்கு கேடுன்னு கலைஞர் அடிச்சு அவர் பண்றார். நான் கலைஞரின் வெற்றி மிகப்பெரிய சமூக நீதி புரட்சிங்கிறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிடணும். நீங்க எந்த புள்ளியில சொல்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க புரியுது. சீமான் வந்து தமிழருங்கிற புள்ளியில முதலியார்களின் தோல்வியாட்டு நெடுஞ்செழியனுக்கு தோல்வியை கொண்டு வந்து அந்த மக்களோட சிம்பதியை தமிழன் அந்த இதுக்குள்ள அவர் வராரு. இப்படி எல்லா இஷ்யூலையும் சீமான் இல்ல அதிகாரம் பெறாத சாதிகள் இன்னைக்கு உயரணும்னு சீமான் பாடுபடுறதா நீங்க சொல்றீங்களா? பட்டியலிட்டு எங்கிட்ட கூட நீங்க ஒரு இதாவ சொல்லுவீங்க, வண்ணார் நாவிதர் குயவர் கவுண்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. சபாஸ், என்ன பார்த்து நீயும் மனப்பாடம் பண்ணிட்டிய. மதேஷ் சூப்பர், மதேஷ் சூப்பர், கங்க்ராட்ஸ் மதேஷ். சீமான் அதுக்கெல்லாம் பாடுபடுறாரு. நீங்களே நீங்க சொல்றது சமூக நீதியில புரட்சி கலைஞர் முதலமைச்சர் ஆனதுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அதை வந்து சீமானால இன்னைக்கு ஏத்துக்க முடியல? அது நடந்திருக்குல்ல. அதுதான் சீமான் என் கருத்துக்கும் சீமான் கருத்துக்குள்ள வித்தியாசம் பல உண்டு. சீமான் என் தம்பி, மற்றவன் சீமான அநியாயமா கில்லிங் சைலன்ஸ் பண்றான். இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டா சீமானோட வெற்றிகளையும் சீமானோட சாதனைகளையும் வைத்தறிச்சலையும் பொறாமையிலையும் அறிவு நாணயம் மற்றும் மறைக்கிறான்னு சொல்லும் போது நான் அந்த இடத்துக்குள்ள சீமானுடைய மெரிட்ஸை தரவுகளோட தெளிவா விளக்கமா சொல்றேனே தவிர நான் மாறுபட்டு நிற்கிறதுல எனக்கு அதை வெளிப்படையா ஒத்துக்கூடக்கூடியவன். சரி, நான் தமிழக அரசியல் களத்துக்குள்ள ஐயா பெரும் மதிப்புக்குரிய சத்திரியன் குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, தென் மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு இந்துத்துவ சொந்தக்காரரான ஐயா இலகணேசன், அவரோட தியாகம் மிக பெருசு. இவங்க கருத்தெல்லாம் மீறி நான் ஜெயித்தோம்னா பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, சிவகரே, ஈழவா, இடிகா எல்லாம் ஒரு தேசிய இனம்னு கல்சூரி சத்திரியர்கள், காத்தேவரி அர்ஜுன் மகாராஜ வணங்கக்கூடியவங்கெல்லாம் ஒன்னா சேரணும்னு இந்தியா ஃபுல்லா ஒரு லாபியில நான் அதுக்குள்ள கல்சூரி தர்ஷன்ல நான் ஒரு உறுப்பினராக இருந்து அந்த லாபி மூலமா இவங்களை தோக்கடிச்சு காட்டினேன் மோடி கிட்ட. அப்ப நான் வந்து தேசிய இனமா இவங்க தளருன்னு சொல்றேன். பூமிகார் வகுப்பை சேர்ந்த நம்ம கவர்னர்கிட்டயே நான் சொல்லும் போதே நான் தேசிய ஒருமைப்பாட்டுக்காக நான் டேடி டேப்பிங் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இந்தியா ஃபுல்லா ஒருங்கிணைக்க போறேன்னு சொன்னேன். யார் இருந்தா? இவர் சீனிவாசன் இருந்தார். லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஜி ஏதாவது பதவி ஜின்னு சீனிவாசன் கேட்டாரு, மதுரை கேண்டேட்டு. உண்மை சார், நான் இருந்தேன், அவரும் இருந்தாரு. அதே மாதிரி என் நண்பன் ஷெல்வி இருந்தான், அவனும் ஜட்ஜஸ் உயர் அதிகாரிகள்ட்ட அவனுக்குள்ள
கான்டாக்ட் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அது பிறகு கோலாகல சீனிவாஸ் இருந்தாப்புல, அவரு ஸ்டாலினை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நீங்க பூமிகார், நான் ஜெய்ஸ்வால், நமக்குள்ள இது எல்லாமே தெரியும். அதுல ஆளு யாதவே பேசுவார். அதை நான் வந்து நேஷனல் இன்டகிரேஷனுக்காக டாடி டேப்பிங் கம்யூனிட்டிஸ் எல்லாம் ஒன்றிணைக்குன்னு சொல்றேன். இப்படி ஒரு பலத்துல தான் நான் சத்திரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இலகணேசன் போன்ற தமிழக பாஜகவின் முகங்களாக இந்திய பாஜகவில் முக்கிய அங்க வகித்தவங்களை என் கருத்தியெல்லாம் தோற்கடிக்க முடிஞ்சது. அந்த பிலீஃபுக்குள்ள இருந்து ராவணன் பிராமணன் நான் சொல்லக்கூடியவன். ராவணன் பிராமணன், அவர் சிவபக்தன், ஆச்சார அனுஷ்டான் கொண்ட ஒரு சில நெறிகளோடு வாழக்கூடிய ராவணனை. சீமான் வந்து ராவணன் தமிழ் பெரும்பாட்டுன்னு சொல்லுவார். அப்ப சீமானுக்கு கொள்கை வேற, என் கொள்கை வேற. ரைட்டு சார். இன்னைக்கு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இவர் வந்து ஒரு வார்த்தை அதே மாதிரிதான் கலைஞருக்கு வெற்றி சமூக நீதி புரட்சிங்கிறது என்னோட பார்வை. நெடுஞ்செழியனுக்கு தோல்வி ஒரு தமிழினம் முதலியார் இனத்தின் தோல்விங்கிறது சீமானுக்கு பார்வை. சரி, பட் சீமானுக்கு பார்வையும் இப்படி இருக்குங்கிறத நான் வெளிக்கொண்டு வர்றேன். சார், விஜய் என்ன கொள்கை பேசணும், எந்த தலைவர்களை எடுத்தால் இங்கு வாக்குகளா மாறும்னு விஜய் முடிவு பண்ணி அவரு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டு வர்றாரு. ஏன்னா இங்க ஒரு ஐகானா இருக்காங்க. ஏற்கனவே பெரியார்ன்ற ஐகானா அவர் எடுக்கும் போதே சீமான் அதை வந்து அடித்து உடைக்கணும்ட்டு அவரு தீவிர எதிர்ப்பு அரசியல விஜய் மேல மூர்க்கமா காட்டுறாரு. இன்னைக்கு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் எடுக்கும்போது திமுகவும் அதிமுகவும் இப்ப கூட சேர்ந்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா, இப்ப அட்டாக் இன்னும் மோசமா இருக்கு. அதைத்தான் சீமான் எதிர்பார்க்கிறாரு. ஈரோடு கிழக்கு களம் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும். இப்ப விஜய் வந்து எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு கிளைம் பண்ணுவாரு. கிளைம் 0% இருந்து பெரிய கூட்டத்தை காட்டி என்ன சதவீதம்னு தெரியாம அந்த கிளைமை பண்ணுவாரு. ஆனா இந்த கிளைமுக்கு எல்லா ஊடகங்களும் எல்லா அரசியல் விமர்சகர்களும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா உண்மையிலே களத்துல இது பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் நடந்தது. விக்கிரவாண்டியை விட பல மடங்கு ஓட்டு எடுத்து 16% வாக்கு பெரியார அவமானப்படுத்தின சீமானுக்கு வாக்களிக்க கூடாது. 24,000 ஓட்டு வந்துச்சு சார். முடிச்சிடுறேன். பெரியார அவமானப்படுத்தின சீமானுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு விக்கிரவாண்டியில செயலண்டா இருந்த அதிமுக செல்லூர் ராஜு மூலமா KP முனுசாமி மூலமா பெரியாருக்கு அவமானப்படுத்தினவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. விஜய் பெரியார் தத்துவ தலைவரா இருந்து அவர் தேர்தலை புறக்கணிச்சாரு. அப்ப பெரியார் புறக்கணிக்கல, அவர் அங்க வரலன்றத அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. எனிவே அப்ப அங்க விஜய் அடிச்சு கருவாட்டு சாம்பார்னு விஜய் அடிச்சு திமுக விஜய் ரோலே இல்ல விக்கிரவாண்டியில. சீமான் அடிச்சு தானங்க எடுக்கிறாரு. தம்பி வளம் போகாம இடம் போனா நடுவுல போய் மாட்டிக்கிடுவான்னு தானங்க சொல்றாரு. இப்ப முந்தநேத்து சொன்னது. அதாவது இப்ப சமீபத்துல மாநாடு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாரு மாதிரி. அதான் நான் ஒரு இதா சொல்றேன். ஒரு அந்த மாநாடு முடிஞ்ச பிறகுதான் வந்து ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் வருது மாதேஷ். தப்புனா நான் தப்புன்னு ஒத்துக்கிட்டேன். கரெக்டா தான் சொல்றேன். விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஈரோடு கிழக்கு நிரூபிச்சு மாதேஷ். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அந்த இடத்துக்குள்ள செல்லூர் ராஜ்ய நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்லி ஒரு 4000 ஓட்டாவது நோட்டாவுக்கு கூடிச்சு. 4% ஓட்டாவது கூடிச்சு. செல்லூர் ராஜ் சொல்லி ஓட்டு போட்டாங்களா, அது நோட்டாவுக்கு போட்டாங்களா? 23,000 ஓட்டு அதிமுக ஓட்டு இருந்து ப்ரூவ்டு ஓட்டு இருந்து. ரைட். அவங்க பெரியாரை ஏத்தனால பெரியாருக்கும் திராவிடத்துக்கும் ஆபத்துன்னு ஸ்டாலின் பக்கமே போனாங்க. நான் வெள்ளாள கொன்றெல்லாம் ஸ்டாலின் பக்கமே போனாங்க. நான் வெந்நீரெல்லாம் ஸ்டாலின் பக்கமே போனாங்க. அங்க விக்கிரவாண்டில போன மாதிரி. பட் பெரியார சீமான் எடுத்ததுனால பெரியார எடுத்தவனுக்கு ஓட்டு போடக்கூடாது, நம்ம நோட்டாவுக்கு போடுங்கன்னு செல்லூர் ராஜு சொன்னாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அந்த சமயத்துல எல்லாம் ஏடிஎம்கே மேடைகள்ல ஏறி போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இடுமோனம் கார்த்திக் உள்ளிட்ட அது விக்கிரவாண்டியில அதுல 1% ஓட்டு தான் வந்தது. ஆனா பெரியார அடிச்சு 8% ஓட்டு ஏறிட்டு ஈரோட்ல அதுல வந்து நம் மதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணாமலையும் பாஜகவும் நிக்காம ஆர்கே நகர் மாதிரி கோட்டை விட்டதும் சீமானுக்கு ஒரு லாபம் தான். என்றாலும் ஒரு களம் தமிழகத்துல பாஜக ஓடி விஜய் களத்துக்குள்ள வராம ஒதுங்கி எடப்பாடி தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு நினைச்சு கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இருக்காதுன்னு 23ல இருந்து அவர் குறைவாரு. ஆற்றல் அசோக்குமார் ஈரோடு கிழக்குல எடுத்ததை விட சீமான் 8.3ல இருந்து கூடுவாரு. 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்போ கொங்கு மண்டலத்திலே எடப்பாடிக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லப்பா. இல்ல சார், முடிச்சிடுறேன். அப்போ சீமான் மற்ற இடங்கள்ல ரொம்ப இதா இருக்காருன்னு தோற்றவருன்னு அவரும் களத்தை விட்டு விலகிட்டாரு. அப்போ மக்கள் அவமானப்படுத்திடுவாங்கன்னோ தோத்து போகணும்னோ அச்சப்பட்டோ கோலத்தனமாட்டோ களத்தெல்லாம் விட்டு எல்லாரும் விலகின போது பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலினை எதிர்கொண்டு டெபாசிட் வாங்கல. பட் 16% வாக்கு எடுத்தாரு. இடைத்தேர்தலே 16 வாங்கிட்டோம்னா தமிழக அளவுல இதை விட அதிகம் வாங்குவோம்னு சீமான் இன்னைக்கு தெளிவா நிக்கிறாருன்னா பெரியார் அடிச்சு நிக்கிறது தான். இன்னைக்கு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அடிக்கிறது அது பெரிய மைனஸ் ஆகாது.
ஏற்கனவே அண்ணா எம்ஜிஆர் சமாதி எல்லாம் கிடக்கிற அளவு கிடக்குது. முத கையெழுத்து தூக்கி வேற இடத்துல வைப்போன்னு சொல்லியிருக்காரு மதேஷ். அன்னைக்கு அதுவே அங்கே முன்னாடியே சொல்லியாச்சு, முடிஞ்சு போன கதை. இப்ப இவங்க புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அப்ப விஜய் எம்ஜிஆர்னு சொல்றதுனால இல்ல எம்ஜிஆர் எங்களுக்கு எம்ஜிஆர்னு எடப்பாடி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய் எம்ஜிஆர்னு சொல்றதுனால எம்ஜிஆர் வச்ச ஓட்டெல்லாம் எனக்கு தான் தினகரன் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலின்னு கமலஹாசன் வரும்போதே அடிச்சுட்டாரு மதேஷ். ரைட்டு சார், நீங்க கமலுக்கு பெரிய ஹைப் கொடுக்குறீங்க. கமலை மிஞ்சி நின்னுட்டாரு திரு சீமான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட், அப்படிதான் சொன்னீங்க. ஆமா தானே? கமலை மிஞ்சி நிக்கிறாரு திரு சீமான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. விஜய் ஒப்பீட்டு அளவுல நமக்கு கமலுக்கு அன்னைக்கு பிரச்சார கூட்டங்களுக்கு போன கூட்டம் இந்த மாதிரியா கூடுச்சு கமல் போன இடங்கள்ல. ஆனால் விஜய்க்கு இன்னைக்கு அதை விட அதிக கூட்டம் கூடுது, எக்கச்சக்க கூட்டம். நாமக்கல் கூட்டத்தை நாம பார்த்துட்டு தானே உட்காந்தோம். அதான் மதேஷ், எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு இருக்கு, எனக்கும் நாடியில வெட்டு இருக்கு. எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலன்னு சொன்ன சரத்குமார், சித்தி சீரியல் மூலமா எல்லா வீடுகளுக்கும் போன ராதிகா, என்ன கூட்டம் வந்து என்ன கிராமத்துல விவசாயம் பார்த்த பெண்கள்லாம் என்ன ஓடி வந்து பண்ணாங்க. சில 100 ஓட்டுகள் கூட சரத்குமாரால திருமங்கலத்துல பெற முடியல மதேஷ். சரி, அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு தான் வசதியா இடைத்தேர்தலில் ஸ்கிப் பண்ணிட்டாரு விஜய். பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சு 4 இடைத்தேர்தலில் நின்னார். இவர் ஸ்கிப் பண்ணிட்டு கவலைப்பட்டுருமோ அசிங்கப்பட்டுருமோன்னு ஜாகா வாங்கிட்டாரு. கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டல்ல மாதேஷ். காலையில இருந்து 5-6 மணி நேரமா நிக்கிறாங்களே சார். அதான் மாதேஷ், 2026 மே மாசம் வந்தா விஜய் மண்குதிரங்கிறது தெரிஞ்சு போகும். இது நடிகரை பார்க்க வரக்கூடிய கூட்டம். சிவாஜி கணேசனுக்கு 10 லட்சம் கூட்டம். மறுபடியும் யாருக்கு போய் அவங்க ஓட்டு போடுவாங்க? அவங்க விருப்பப்படி ஓட்டு போடுவாங்க. அதுதான் அந்த விருப்பம் விஜயா இருக்காதுன்னு ஏன் சொல்றீங்க? அது 2026 ரிசல்ட்ல தான் தெரியும். இவர் நிரூபிக்கப்படாதவர் தான், நான் ஒத்துக்கிறேன். ரைட்டு. ஆனால் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்காங்க. நேற்றுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே பேசுறாங்க, விஜய் பத்தி எல்லாருமே பேசுறாங்க. சீமான் இதே தான் முழு நேரமா இருக்கிறதா விஜய் தரப்பினர் சொல்றாங்க சார். சீமான் எடப்பாடி அடிச்சு விளையாடுறாரு. விஜய் தரப்பு அதுக்குள்ள வரதுக்கு முதுகெலும்பும் கிடையாது, அறிவும் கிடையாது, கோலத்தனமா நிக்கிறாப்புல. சீமான் போல்டா எடப்பாடிய ஏற்கனவே 1% 8.2க்கு வந்தது 7.1% எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வந்திருக்கிறாரு. இப்ப எடப்பாடியை மீண்டும் பலகீனப்படுத்திட்டு இருக்கிறாரு. அறிவு நாணயமற்ற அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அதை வந்து திட்டமிட்டு மறைக்கிறாங்க. ஊடகவியலாளர்கள் ஒருவேளையில அவங்களுக்கு புரியலையோ என்னவோ, அல்லது அதுல கற்ற எழுதுறதுக்கு தினமணிக்கும் துக்ளக்குக்கும் மனசு இருக்கோ என்ன இல்லையோ, நான் அதை வேணா உங்களுக்கு விளக்கி சொல்றேன். சீமான் இன்னைக்கு ஏடிஎம்கேவையும் காங்கிரஸையும் விஜயை ஒட்டி விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? விஜயும் திட்ட சொல்றாரு, விமர்சனம் பண்ண சொல்றது. எங்க விஜய் போய் அவங்க 2 பேர் கூட சேர்ந்துருவாரு, இல்ல அவங்க வந்து விஜய் கூட சேர்ந்துருவாங்கன்ற ஒரு பார்வை சீமானுக்கு ஒரு அச்சம் இருக்குது. எப்படி சேர்ந்தால் இன்னும் பின்னோக்கி போயிடுவோம் நாம. எல்லாரும் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ற விஷயத்துல சீமான் ஜம்ப் பண்ணி 2 மடங்குக்கு மேல ஏற போறக்கூடிய விஷயத்தை நான் சொல்லும் போது நீங்களும் திட்டமிட்டு அதை சொல்ல விடாம மறைக்கிறது நியாயம் இல்லையா? எனக்கு சீமான் பார்வை மீது வேற இருக்கு சார். சீமானுக்கு தம்பி தான், நான் சொல்றேன். அப்ப சொல்ல எனக்கு அலோவ் பண்ணுங்க. சரி. 2024 மக்களவை தேர்தலில் முக்குலத்தூரே இல்லாத விளவங்கோட்டுல சீமான் வந்து அதிமுக இரட்டையிலேயே 4வது தள்ளி இருக்கிறாரு. சரி. காரணம் ஆசாரி, மீனவர், பறையர் போன்ற சமூக மக்களின் ஆதரவு. நாடார் 60-70% உள்ள இடம். அங்க ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போது சீமானுக்கு நோட்டாவுக்கு கீழே வாக்கு சில 100 வாக்குகள் மட்டும்தான். இன்னைக்கு எடப்பாடி பலகீனப்படுத்தி 4வது தள்ளி இருக்கிறாரு. 2019 ஓபிஎஸும் இபிஎஸும் இருந்த போது எங்கேயும் 3வது இடம் கூட அவங்க போகல. ஒரே இடைத்தேர்தல 4வது போயிருக்கிறாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில சீமான் 3வது, எடப்பாடி 4வது. நெல்லை டெபாசிட் கோவிந்தா, சீமானும் அவரும் ஈக்குவல் தான். தென் மாவட்டங்கள்ல 10 தொகுதிகளில் 60 சட்டமன்றத்துக்குள்ள சீமானுக்கு 30,000 வாக்குகள் அதிகம். இப்ப தென் மாவட்டத்தில் பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர், வள்ளலாருக்கு இணையானவர், அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. அந்த தலைவரை இன்னைக்கு இமானுவேல் சேகரானா முத்துராமலிங்க தேவராணி கலவரம் வரும் சூழ்நிலையில தென் மாவட்ட மக்களின் அமைதியை பற்றி கவலைப்படாம ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சீமான் உடனே பாண்டியன் நெடுஞ்செழியன் தமிழன் பேரை வைக்கணும், பாண்டியன்னா எல்லா தமிழர்களுக்கும் அது பொருந்தும்னு சொல்லி அதுல ஸ்கோர் பண்ணிட்டாரு. இதுல நாடார், முத்தரையர், யாதவர், தேவேந்திரகுல வேளாளர்கள்லாம் ரெட்டையில ஓட்டு நமக்கு எதிரான இலை சீமானுக்கு விவசாயிக்கு தான் போடணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அடுத்து பசுமன் ஐயாவுக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. டிடிவியையும் ஓபிஎஸ்க்கும் பயந்து அலறிப்பை முக்குலத்தோர் மேல உள்ள அச்சத்துல பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா. அவர் உரிமை அது. ரத்னாவுக்கு ரத்னா தான் தேவர்னு சொல்லிக்கிட்டு பிராமணரான பாரதியாருக்கும் வெள்ளாளரான வஉசிக்கும்
பாரதனா கேட்கிறாரு நாம் தமிழர் சீமான். சாதி அரசியல்னா எடப்பாடி பண்றது சாதி அரசியல்னா சீமான் பண்றதும் சாதி அரசியல். அண்ணாவுக்கு செங்குந்தர் சொன்னீங்க, இங்க நீங்க சில சமூகம் பேரெல்லாம் சொன்னீங்க. எனக்கே பாருங்க, அது உங்களுக்கு தெரியாண்டா, மக்களுக்கு தெரியும் புரியும். அப்படின்னா அவரு நீங்க சாதி அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு சீமான்ற புள்ளியில கொண்டு வந்து அவரு நீங்க இது அவர் தமிழர் அரசியல் பண்றவர். ஓகே, தமிழர் அரசியல் தான் தேவையில்லாம அதை ஐடென்டிஃபை பண்றீங்க. பாருங்க, ரவீந்திரன் துரைசாமி தெளிவுபடுத்துறாரு, சீமான் பண்றது சாதி அரசியல். சரி, குற்றச்சாட்டு நீங்க சொல்லிடுங்க. நான் சொல்லல சார், பாக்குறவங்க எங்க அண்ணனை தப்பா நினைப்பாங்க சார். ஓகே, தப்பா நினைச்சிட்டு போட்டு வாக்கு சதவீதம் காஸ்ட் கன்சால்டேஷன்ல 17% தாராளமா வருவாரு. 8% வருவாருன்னு சொன்னதுன்னா 2% போவாருன்னு சொன்னது சுமன் சி ராமன், 4% போவாருன்னு சொன்னது குபேந்திரன், 8க்கு தாண்டுவாருன்னு. கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கரெக்டா ஓட்டு போட்டா 10 வருவாருன்னு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரல. இன்னும் அந்த ஓட்டை சீமான் நம்புறாரு. அது அவருக்கு உரிமை. ஓகே, அது அவர் உரிமை. அவருக்கு வராது. அது திமுக காங்கிரஸுக்கு RSSக்கு எதிராக, பாஜக எதிராக திமுக. இப்ப விஜய்க்கு போகும் இல்ல அதுல? அதெல்லாம் விஜய்க்கெல்லாம் போகாதுங்க. அது சார் விஜய்க்கு என்னதான் போகும் அதை சொல்லுங்க. விஜயை விட்டுருங்க. இப்ப சீமானை பற்றி நான் பேசுறத பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. நீங்க சாட்டர்டேகளை விட்டுருங்க. சனிக்கிழமைனாவே விஜய்க்கான நாளா சாட்டர்டே விட்டுருங்க. நீங்க நான் பாசிட்டிவா பேசுறத எடுங்க. எடப்பாடி எப்படி பலவீனப்படுத்துறாருங்கிறத நான் ஆதாரத்தோட சொல்றேன். விக்கிரவாண்டியில நிக்காததுல 10.5 பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தெளிவு இல்லை. அவரு அதுக்கு தெளிவுபடுத்தணுமே பயந்து போய் நிக்கல. வன்னியகுல சத்திரியர்களுக்கு பயந்து அவங்களோட கோரிக்கைக்கு ஒரு முடிவு சொல்லிட்டோம்னா அது மற்ற பகுதியில ஓட்ட பாதிச்சிடும். வண்ணார் நாவிதர் குயவர் எல்லாம் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிடுங்க. இவங்கிட்ட ஓட்ட பாதிச்சிடும்னு கண்டஸ்ட் பண்ணாம ஒதுங்குறாரு. சீமான் எண்ணி கூடு அளந்து கூடுன்னு தெளிவான நிலைப்பாட்டுல யாருக்கும் அஞ்சாம எல்லாருக்கும் பொதுவா நடக்கணும்னு எடப்பாடி மாதிரி ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்து அதை நியாயப்படுத்த முடியாம திருச்சியில முத்தரையரும் கல்லரும் இருக்கும்போது ஒண்ணு, கடலூர்ல ஒண்ணுன்னு சொல்லி இன்கன்சிஸ்டண்டா எடப்பாடி இருக்கும்போது கன்சிஸ்டண்டா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. எடப்பாடிட்டீங்க. எடப்பாடிக்கு அதான் அவருக்குமே சாதிவாரி கணக்கெடுப்பு. எடப்பாடி இன்கன்சிஸ்டண்டா சொல்லும் போது சீமான் கன்சிஸ்டண்டா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்லிக்கிட்டு சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு அண்ணாமலை மூலமான்னு சட்டமன்ற தேர்தலில் நீங்களே சொல்லுவீங்களா உண்மை வேல்யூ இல்லைன்னு. வேல்யூ இல்லாத பாஜக எடப்பாடி சரண்டர் ஆயிருக்காரு. பாஜக டபுளா சரண்டர் ஆயிருக்காங்க. ஆமா, அப்போ சீமான் அதுல கன்சிஸ்டண்டா நிற்கிறாரு. ஈரோடு கிழக்கு பற்றியும் சொல்லிட்டேன். இப்படி பல அம்சங்கள்ல விஜய் புள்ளிக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். விஜய் புள்ளி இல்ல, விஜய் பல நிரூபிக்காதவர். பல நிரூபிச்ச எடப்பாடி அதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு எங்க அண்ணன் சீமான்? நான் இடுமனும் கார்த்திக் கிட்டையும் கேட்டேன், சாட்டை இதுவரை கிட்டையும் கேட்டேன். பாருங்க, ஏன் நேர வரையும் நமக்கு அவர் தான் நிரூபிக்கப்படாதவர்ல, எதுக்கு இவ்வளவு நேரம்? பாருங்க அப்ப எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் 1ல இருந்து 8ல வந்திருக்கிறாரு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமிய விக்கிரவாண்டியில நிற்காதது, ஈரோடு கிழக்குல நிற்காதது, சீமான் நின்னது, நிலைப்பாட்டில இருந்து மாறி பாஜக தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட்னு சொன்னவர் பாஜக கிட்ட சட்டமன்றத்துக்கு போய் நிற்கிறது, மதுரை ஏர்போர்ட்டுக்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேர் வைக்க சொல்றதுல, பாரதியார் வஉசிக்கெல்லாம் அநாதை இல்லை, பிராமணரும் வெள்ளாளரும் அநாதை இல்லைன்னு அந்த தியாக சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக சீமான் குரல் கொடுக்கிறது. இதுல எல்லாம் சீமான் உயர்றாரு. அது மக்கள் மத்தியில பதியுது, ஒவ்வொரு ஓட்டர் சப்கான்சியஸ்ல பதியுது. மீண்டும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டா நம்ம சமூகங்களுக்கும் நம்ம தலைவர்களுக்கும் எந்த மரியாதையும் இல்லைன்னு அதிமுக உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட் சீமானை நோக்கி கூடுதலா நகர்வாங்க. எதிர்கட்சி தலைவரா சீமான் வருவாருன்றீங்களா 26ல? எடப்பாடியை பலகீனப்படுத்துவார் ஹெவியா. அதுதான் சார், எதிர்கட்சி தலைவரா வருவாரு. அளவு உயரத்தை நான் இப்ப சொல்ல விரும்பல, பட் ஹெவியா பலகீனப்படுத்துவாரு. என்டிஏக்கு 18% வாக்குல பெரும் பகுதி ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காதனால சீமான் பக்கம் போகும். அந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேசுறதுலயும், என்டிஏ குழுந்த ஓட்டு பாரதியார் பேசுறதுலயும், வஉசி பேசுறதுலயும் சீமானுக்கு பெரிய அளவுல போகும். இத மறைக்கிறதுக்கு விஜய வச்சு நீங்க கத்தம் ஓதுறீங்க, சீமானுக்கு எதிராக சதி பண்றீங்க. ஒருபோதும் சீமானுக்கு எதிராக சதி பண்றீங்க. இந்த ஊடகங்கள் எடப்பாடிய சீமான் பலகீனப்படுத்தினது உண்மை, பலகீனப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் அடுத்தால நடந்திருக்கிறது உண்மை. இதன் அடிப்படையில் மீண்டும் பலகீனப்படுத்துவாருங்கிறது நீதி, நியாயம், நேர்மை உள்ள யார் வேணாலும் சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் ஃபேக்ட் பேசலாம் சார், ஃபேக்ட் பேசுவோம். நம்ம சொல்ற ஃபேக்ட் தானே இது? இல்ல, ஃபேக்ட்ன்றது நம்ம அது ரிசல்ட்ல தானே தெரியும் ஃபைனலா. 26 ரிசல்ட்ல தெரியுங்கிற உங்க கருத்தை நான் மதிக்கிறேன். எஸ், இதையும் என்ன பேச ரைட். அதே என்ன பேச ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அண்ணனை பத்தி தான் சார். சீமான் தமிழ்நாட்டின் தலைவன் சார். நான் சொல்றேன் சீமான் தமிழ்நாட்டின் தலைவன், நான் அழுத்தமா சொல்றேன். ஆனால் விஜய் நிரூபிக்கப்படாதவர். இந்த கூட்டம் எல்லாம் மாயை, இதெல்லாம் ஓட்டா மாறாது. கமலஹாசன் என்னைக்கோ வீடு புறம் சேர்ந்துட்டாரு, விஜய் அதுக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு போனாரு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்கல்ல.
எதற்கு சீமான் அவர்கள் இன்னைக்கு டபுள் ஜம்ப் ஆகுவாருன்னு சொல்றீங்க ரவீந்திரன் துரைசாமி உங்க பார்வையில? ஷுவர். காரணம் எதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு? நேரமே வேஸ்ட் இல்ல. போயிட்டு யார் எதிரியோ அவங்க எதிரியை மட்டும் பேசுங்க. அதுதான் முக்கியம் நமக்கு. எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை சீமான் பண்றாருங்கிறத சகோதரர்கள் பேர சொல்லணுமா? ஒருத்தர் முகத்தை பார்க்கணும். என் தம்பிமார் தான், அண்ணன்மார் தான். ஹரிநாடாரோட சீமான் குறைவா ஓட்டு எடுத்தாங்கன்னு தினத்தந்தியில பாக்ஸ் நியூஸ் போட்டு சந்தோஷப்பட்டான் தினத்தந்திக்காரன். சரி, சீமானுக்கு ஜாதிக்காரன் தான். சரி. தென் அது அனைத்து ஊடகங்களும் காலையில இருந்து சாயங்காலம் வர ஹரிநாடாரும் எனக்கு வேண்டிய தம்பி தான். அவன் ஜெயில இல்லாம வெளியே இருந்தா என் பிறந்த நாளுக்கு வந்து மாலை போடக்கூடிய தம்பி தான். அவனோட வெல்விஷர் தானா, அது வேற விஷயம். பட் ஹரிநாடாரோட கீழேங்கிறத அனைத்து தொலைக்காட்சிகளும் காலையில இருந்து சாயங்காலம் வர சீமானை அவமானப்படுத்தினாங்க. சரி. ஹரிநாடார் 2% ஓட்டு எடுத்தாரு, சீமான் 2% ஓட்டு எடுத்தார். ஆமா. கௌதமன் திரைக்கலைஞர், ஆமா, வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், தமிழ் தேசியத்தின் அடையாளம்னு விக்கிரவாண்டியில நின்னாரு. சீமான் ஒரு முதலியாரை போட்டு அவரை விட 3 மடங்கு ஓட்டு எடுத்தாரு. அவர் 1/2% ஓட்டு எடுத்தாரு, சீமான் 1.5% தான் எடுத்தாரு. நாம் தமிழர். வெல்லூர் சீமான் 2.6% வாக்கு தான் எடுத்தாரு. அந்த சீமான் தான் அன்னைக்கு 8.2 இருக்காரு. அவமானமோ கேவலமோ அசிங்கமோ என் மக்களை நம்பி நான் களத்துக்குள்ள நிப்பேன்னு நின்னாரு. சரி. தினகரன் நாங்குநேர்ல நின்னாருன்னா 10% ஓட்டு வந்திருப்பாரு. பூலம், மஞ்சாங்குளம், மருகால்குறிச்சி மறவரெல்லாம் அவருக்கு சப்போர்ட்ல நின்றுப்பாப்புல. இப்பவே எடப்பாடியை தினகரன் அடிக்கிறதுக்கு முக்குலத்தோர் ரொம்ப பாராட்டுறாங்கன்னு ஈஸ்வரன் தேனியில இருந்து ஒரு தம்பி நம்மளை சொல்றாப்புல. அடுத்து கமலஹாசன் நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெல்லூர் எங்க நின்னாலும் அவர் பிரச்சாரம் பண்ணியிருந்தா 5 to 6% வாக்கு இடைத்தேர்தலுங்கிறனால எடுத்திருப்பாரு. இவங்கெல்லாம் நிக்கல. அதனாலதான் அவங்க 2.5% போயிட்டாப்புல. சீமான் 8.2 வந்திருக்கிறாரு. அதே மாதிரிதான் எடப்பாடி விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்குல நிக்காததுல பலகீனம் அடைவார். விஜய சொல்லல, ஏன்னா அவர் 0% தான். நான் விஜய் கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொன்னீங்கன்னா முடிஞ்சிடும் சார். சிம்பிள். இல்ல விஜய மையமா வச்சு சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறாருங்கிறத மறைக்கக்கூடிய நண்பர்கள் மனச்சாட்சி படி விஜய் மையமா சீமான் நேரடியா எல்லாரையும் கலைஞர் ஜெயலலிதாவே நேரடியா அட்டாக் பண்ணவர் தானே சார். நேரடியா அட்டாக் பண்ணிட்டு போலாம்ல. கில்லிங்கின் சைலன்ஸுக்கு ஆளாகி வெளிச்சத்துக்கே வராத சீமான இன்னைக்கு நீங்க துணிச்சலா சீமான மையமா வச்சு இந்த டிபேட்டை எடுக்கிறீங்கன்னா, இந்த பேட்டி எடுக்கிறீங்கன்னா, சீமான் தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்து வராரு. விஜய் சீமான் கம்பாரிசன், கமல் சீமான் கம்பாரிசனை விட பாப்புலாரிட்டியில விஜய் மேல இருக்கனால, கரண்ட்ல முக்கிய நட்சத்திரமா இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவு பாப்புலாரிட்டியை சீமானுக்கு கொடுக்குது. அது எதுலதெல்லாம் கொடுக்குதுன்னு சொன்னா, தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இது சீமான் தாயா தமிழுக்காக நிற்கிறான். பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்ல? இது சீமான் தாயா இதை கேட்கிறான். நாட்டுல விஜயும் தமிழர்களுக்காக தானே இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. சரியா? நான் சொல்லக்கூடிய இந்த கேள்வி சீமானால மட்டுமே கேட்கப்படுது. ஸ்டாலின், எடப்பாடி, விஜயால இது கேட்கப்படலைங்கிறது தான் என்னோட பார்வை. பிஜேபி கேள்வி கேட்கிறாரு, மோடி சார் அப்படின்றாருல்ல விஜய் போற இடங்கள்ல, ஆமாவா இல்லையா? தாராளமா கேட்கலாம். ஆனா ஜிஎஸ்டியில உள்ள அந்த இதுகளெல்லாம் சீமான் தெள்ள தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆமா. எல்லாத்துக்கும் மேல சிந்து நதி நீர் விஷயத்துல சீமான் பேசுறாரு. விஜய் அதுல கருத்தே சொல்லல. அதுல எடப்பாடி ஐயா மோடியின் வெற்றின்னு சொன்னாரு. ஐயாவுக்கு நான் நன்றி. எடப்பாடி ஐயாவுக்கு மோடியின் வெற்றின்னு சொன்னதுக்கு நன்றி. மனப்பூர்வமா ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழக முதல்வர் பாராட்டி, ராணுவத்தை பாராட்டி அணிவகுப்பே பண்ணாரு. அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். சரி. ஓபிஎஸ் ஐயா அவர்கள் எடப்பாடி மோடி கிட்ட நமக்கு எதுவும் இல்லை, ஏமாத்திட்டாப்புல, மோடி உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாரு, அவர்கிட்ட பொய் சொல்றவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்திய ராணுவத்தின் வெற்றின்னு சொல்லிட்டு போயிட்டார். யார் சார்? ஓபிஎஸ் ஐயா. ஓபிஎஸ் ஐயாவா? எடப்பாடி ஐயா மோடியின் வெற்றின்னு சொன்னதுக்கு ஐயாவை நான் வணங்குறேன், பாராட்டுறேன். நமக்கு அதுல தெளிவா இருப்போம். சரி. இதுல விஜய்கிட்ட கருத்தே இல்லையே. கருத்துல்லா கந்தசாமி ஆயிட்டார. இல்ல, கருத்துல்லா கந்தசாமி தான். இன்னைக்கு கருத்தோடு மாவட்டமா சனிக்கிழமை போயிருக்காரு. இந்த இடத்துக்குள்ள ஏதாவது கருத்தை சொல்லுங்க. நேத்து கூட சிந்து நதி நீரை தடுத்தது தப்புன்னு சீமான் பேட்டியில ஃபுல்லா பேசினார். இந்த சனியன்கள் சொல்லக்கூடிய பேட்டியில தான் ஜிஎஸ்டி சொல்லிட்டு சிந்து நதி நீரை என் விவசாயிகளுக்கு, எல்லா உலக விவசாயிகள் தான் ஒண்ணுதான், தடுத்தது தப்புன்னு விவசாயிகளுக்காக பேசியிருக்கிறாரு. இன்னைக்காவது நாமக்கல்லையாவது விஜய் அந்த இண்டோ பாக் வார பற்றி தன் கருத்தை சொல்லுவாரா? பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் 5% இடஒதுக்கீட உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் கேட்கிறாரு. அருந்ததியர்களுக்கு அதை கொடுத்து அருந்ததியர்கள் கலைஞரை தெய்வமா கொண்டாடுறாங்க. கலைஞர் மகன் மு.க. ஸ்டாலினுக்கு தான் அந்த ஓட்டு விழும். ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள அருந்ததியர் மக்களை மு.க. ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ணாரு, தெளிவா பண்ணாரு. அப்பவே நான் பேசியிருக்கிறேன். அந்த விஷயத்துல கொங்கு வேளாளர்கள் ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமி
அருந்ததியர்கள் முழுக்க கலைஞரை தெய்வமா வணங்கக்கூடியவங்க, தங்கள் வாழ்வில் ஒளியேற்றினவர்னு இன்னைக்கு இளைஞர் தலைமுறை உதயசூரன் நோக்கி போகும்போது கொஞ்சம் ஓட்டாவது வரலன்னா எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்காதுன்னு ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு, ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு, சசிகலா பிடிச்சதுமே ஜெயலலிதாவே குப்பை கூடையில எல்லாரும் தூக்கி போட்டவங்க தானே. ஜெயலலிதா டம்மி பீஸு, எல்லாம் ஜெயலலிதா தான்னு எல்லாம் சசிகலா தான்னு சொன்னவங்க தானே. தந்திலே போட்டிருந்தானே, சார் ஹிந்துலே போட்டிருந்தானே, ஜெயலலிதா படத்தை போட்டு அடிச்ச கலண்டர்லாம் குப்பை தொட்டியில கிடக்கு, சசிகலா படத்தை போட்டு கலண்டர் அடிச்சாங்க. ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்ட சசிகலாவை அம்மா தான் எல்லான்னு கும்பிட்டாங்க. உங்களுக்கு ஜெயலலிதா பற்று பாசெல்லாம் உலகத்துக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும். சும்மா போட்டு பீலா விடாதீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி சார் அவர்களே. கொஞ்சமாவது வண்டியை விஜய் பக்கம் திருப்புங்க சார். நீங்க விஜய் பக்கம் வண்டியை திருப்புறதுல எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை மாதேஷ். அது மண்குதிரை 26 மேல பாப்போன்னு சொன்ன பிறகு ஜாஸ்தி அதை பேச விருப்பம் இல்லை. நீங்க புதுச்சேரி சந்திரன் ராஜான்னு ஒரு நண்பர் இருக்காரு. நீங்க மண்குதிரைன்னு எதை வச்சு சொல்றீங்கன்னா அவருடைய வண்டி ஊர்ந்து போகுது, அதை வச்சு சொல்றீங்க. அது சந்திரன் மக்கள் மத்தியில ஊர்ந்து போகுது. சந்திரன் ராஜான்னு ஒரு நண்பர் இருக்காரு. சரி, எப்படி ஊர்ந்து போறதெல்லாம் அவர் ரொம்ப டீட்டெயிலா அடிப்பாரு. அவரை வச்சு பேட்டி எடுத்துருங்க. இல்ல சார், 6 மணி நேரம் இந்த மாதிரி எந்த தலைவர்கள் இப்படி எல்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க சார், பேசுறாங்க. மாதேஷ் லெட் அஸ் see the result ன்னு சொன்ன பிறகு இப்ப நம்ம அந்த ஜெயலலிதாவை சசிகலா காலில் விழும்போது எப்படி இந்த ஜெயலலிதாவுக்காக இன்னைக்கு உருத்தானுக்கவங்க எல்லாம் தூக்கி போட்டாங்கிறத சொல்லுவோம். அதுல கேசி பழனிசாமியை நான் பாராட்டுறேன். கேசி பழனிசாமி நானும் சசிகலாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கான்ஸ்டியூஷன் எல்லாம் நண்பர் தான், நான் தான் கொடுத்தேன். ஒரு பிஜேபி தலைவர் தான் வந்து வாங்கி கொண்டு கேசிபி கிட்ட கொடுத்தாரு. அவர் இன்னைக்கு ஜெயலலிதாவை அவமானப்படுத்தி சீமான் பேசினதை நான் சொல்ல விரும்பல. எனக்கே அதுல கொஞ்சம் கடுமையா தான் சீமான் பேசினார், புரியுதா? அதனால அதை மீண்டும் சொல்லி இது பண்ணல. அதுக்கு ஜெயலலிதா விசுவாசியா கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது கேசி பழனிசாமி தான். மற்ற எல்லா ஜெயலலிதா விசுவாசிகளும் சசிகலா காலில் விழுந்தவங்க தானே. மற்ற எல்லா ஜெயலலிதா விசுவாசிகளும் சசிகலா காலில் பதிவாயிடுச்சு. இல்ல மீண்டும் மீண்டும் அது பதிவாக சொல்றேன். இல்ல சார், ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இது. நான் இன்று காலை 5:30 மணிக்கு எந்திரிச்சு நான் வந்து தினமும் காலை எழுந்த உடனே தொலைக்காட்சியை பார்ப்பேன், லைவ் பார்க்குறேன். லைவ் பார்க்கும்போதே விஜய் ஆட்கள் அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கூட்டம். விஜய்க்காக காத்திருக்காங்க. 5:30 மணி 6 மணிக்கே லைவ் போகுது இப்போ சில சேனல்களில், செய்தி சேனல்களில். அதுல முக்கியமா சீமான் ஒலிகன்ற கோஷம் 6 மணிக்கு கேட்குது சார். இதுதான் சீமான் எதிர்பார்த்தாரு. எப்படி அது அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாத கூட்டம் சொல்லுதுன்றீங்களே நீங்க என்ன? மக்களுக்கு தெரியும், படத்துல மட்டும் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமே பொசுக்குன்னு சொல்லிக்கிட்டு உண்மையில வன்னியகுல சத்திரியர்கள் அதை எதிர்க்காங்கிறதுக்காக அதிமுக சேர்ந்த வன்னியர் குல சத்திரியர்களும் எல்லாரும் இல்ல, நியாய உணர்வுகள் இருக்காங்க. பாமக வன்னியகுல சத்திரியர்கள் எதிர்க்காங்கிறதுக்காக மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயில் ஆலய நுழைவை பற்றி எந்த அரசியல் கட்சியும் பேசாத போது நானே ஆலய நுழைவை நடத்துவோன்னு அட்டவணை பிரிவு மக்கள் மற்ற வண்ணார் நாவிதர் போன்ற அங்க ஆலய நுழைவு மறுக்கப்படக்கூடிய சமூக மக்களுக்காக நிக்கிறவன் சீமான். இவனை ஒளிகன்னு பேசக்கூடிய அவர்கள் நமக்காக நிக்கிறவன் சீமான் தாங்கிறத பரையர் சமூக மக்களும் ஆலய நுழைவு மறுக்கப்படக்கூடிய மக்களும் உணர்ந்துக்கிடுவாங்க. இல்ல சீமான் ஒளிகன்னு இந்த புது கூட்டம், இந்த கூட்டம் சேர்ற கூட்டம் பேசுதுன்னா அது யாருக்கு ஓட்டு போடும்? சீமானுக்கு எதிராக நிக்குது அந்த கூட்டம். கண்டிப்பா. அப்புறம் எங்க டபுள் ஜம்ப் அண்ணனால ஏற முடியும்? கண்டிப்பா கமலஹாசன் இதுல ட்ரிபிள் ஜம்ப் அடிச்ச மாதிரி இதுல கண்டிப்பா டபுள் ஜம்ப் உறுதி. காஸ்ட் கன்சல்டேஷன் கமலஹாசன் அவர் அகைன்ஸ்டா நினைக்கவே இல்லை சார். அவர் ஒரு போட்டியாவே கருதல சார். கமலஹாசன் அவர் ஆதரவு கொடுத்தாரு. நான் கேள்வி கேட்டேன், எனக்கு நல்லா நினைவு. விஜய்க்கும் ஆரம்பத்தில் ஆதரவு கொடுத்தாரு, நான் தப்புன்னு அதை புரியுதுல உனக்கு. விக்கிரவாண்டி இதுல வந்து அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலின் விட்டுருமான்னாப்புல போலரைசேஷன் தாங்க வரும், விஜய்க்கெல்லாம் ஓட்டும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, 20% ஓட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு தெரிஞ்சான். 50,000 ஆன்லைன் ஓட்டு இருக்குன்னு சொன்னாப்புல ஒண்ணும் இல்ல, வெட்டு செல்லா நோட்டுன்னு விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லி சொன்னது புரிவாச்சு. ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனால தானே விஜயை அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு சீமான். பாப்புலாரிட்டி இருக்குது இல்ல, அந்த பாப்புலாரிட்டியில அட்டாக் பண்ணும்போது சீமான் மக்களுக்காக நிற்கிறான், சீமான் வந்து பரையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறான், சீமான் கோனேரி குப்பம் கோன் கோட்டை தமிழன் கோட்டைன்னு நிற்கிறான். விஜய் பாப்புலாரிட்டியை உடைக்கிறாரு சீமான், அப்படியா? விஜய் பாப்புலாரிட்டி மேல சவாரி பண்ணி தான் 20% தேவேந்திர குல வேளாளர் பரையருக்காக அவங்க 5% உயர்த்தி கொடுக்கணும்னு அந்த மக்களுக்காக நின்று போராடுறேன், அதனால வரக்கூடிய எதிர்ப்புகளை பற்றி கவலைப்படல, பலர்களே பாண்டியர்கள்னு பட்டியல் வெளியேற்றத்துக்காக தேவேந்திர குல வேளாளருக்காக நான் நிற்கிறேன், அதோட எதிர்ப்புகளை பற்றி கவலைப்படலன்னு கன்ஷிராம் பாணியில. உங்களுக்கு கன்ஷிராம் பாணியை நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன். இல்ல ஐ நோ சார், கன்ஷிராம் நான் படிச்சிட்டு இருக்கேன். பாராட்டுகள். நான் உங்களால தான் அதை படிச்சிட்டு இருக்கேன். இன்னும் நல்லா எக்யூப் பண்ணி பெரிய அளவுல வரணும் என் தம்பி. சரி சரி. சோ அந்த பாணியில சீமான் வந்து காஸ்ட் கன்சல்டேஷன் பண்றார். ஒரு பாப்புலாரிட்டி வச்சு பார்க்கும்போது எம்ஜிஆர் ஒரு பாப்புலாரிட்டியில பெரிய அளவுக்கு அவர் வெற்றி பெற்று முதலமைச்சரானவர். விஜயகாந்த் ஒரு பாப்புலாரிட்டியில எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வந்தவர்.
விஜய் இன்னைக்கு அந்த பாப்புலாரிட்டியை வச்சு ஏதோ ஒரு பொசிஷன் வந்துருவாரு சீமான் நினைக்கிறாரோ? ஒருவேளை சீமான் நினைக்கிறாரோ நினைக்கலையோ, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 214 39 போட்டா ஒரு வாக்கு பலம் விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி உண்டு. அது விஜய் வந்தாலும் உண்டு, சிவகார்த்திகேயன் வந்தாலும் உண்டு, அஜித் வந்தாலும் உண்டுன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். இல்ல சீமான் விஜய டார்கெட் பண்றதே ஒரு அட்ராக்ஷன் தம்பக்கம் திருப்புறாரு, ஒட்டுமொத்த பார்வையின் தம்பக்கம் திருப்புறதுக்காக விஜய பேசுறாரு அப்படின்றாரு. என் கருத்து அதான் நான் சொல்றேன். நான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்காக 5 விழுக்காடு கேட்கக்கூடியவன் நான் மட்டும்தான். திரௌதிமங்கலம் ஆலய நுழைவை கேட்கக்கூடியவன் நான் மட்டும்தான். ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்றவன் நான் மட்டும்தான். பல்லர்களே பாண்டியர்கள் சொல்லக்கூடிய நான் மட்டும்தான். பட்டியல் வெளியேற்றத்துக்காக உண்மையிலே மாநாடு போடுறது நான் மட்டும்தான். மன்னார் நாவிதர் குயவர்களுக்கு சீட்டு கொடுக்குறவன் நான் மட்டும்தான். அவங்களுக்கு இடஒதுக்கீட்டுல அநீதி நடந்துங்கிறத பேசுறவன் நான் மட்டும்தான்னு தன்னை விஜய் மூலமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. 1 கோடி பேரை சீமான் ரீச் பண்ணுவாருன்னா விஜய் கம்பாரிசன்ல 3 கோடி பேரை ரீச் பண்ணுவாரு. இது லாபம்ங்கிறேன். கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் மாதிரி, விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம்ங்கிறதா நான் சொல்றேன். விஜய் வருகையால் சீமானுக்கு பாதியா குறைய போகுது, அவருடைய வாக்குகள் குறையும் பாத்துக்கோங்க அப்படின்றதுதான் ஒரு 10 பேர் பேசுறாங்கன்னா 9 பேர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. சீமான் ஓட்டு எப்படி வந்துன்னு தெரியாத அறிவிலிகள் அப்படிதான் பேசுவாங்க. எனக்கு அந்த ஓட்டு எப்படி வந்ததுன்னு தெரியும், நாளைக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். கன்ஷிராம் பாணியில, நிதிஷ்குமார் பாணியில சீமான் 17% வாக்கு வர எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் தனிச்சே இருக்கு. இல்ல சார், இந்த 8.2 கன்ஃபார்ம் பார்ச்சூன் அது எப்படி ஷிஃப்ட் இதாகும்? பார்ச்சூன் லிஃப்ட் ஆகும். பார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நான் இதையும் தாண்டி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி 1-to-1 அண்ணாமலை மூலமா மோடி ஆசீர்வாதத்தோட அதை எடப்பாடியும் ஏத்துக்கூட வச்சு சீமானுக்கு 60 சீட்டு, எடப்பாடிக்கு 100 சீட்டுன்னு சீமான் தலைமையில் ஒரு 1-to-1க்கு தெளிவா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்பயா எஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எஃபர்ட்ஸ் போட்டு. அண்ணாமலை ரோலே இல்லையேப்பா, அண்ணாமலைக்கே ரோல் இல்லையேப்பா. எப்பா எஃபர்ட்ஸ் தானப்பா போட்டுட்டு இருக்கிறேன். அவர் வேற புது கட்சி அது இது நீங்களே சொல்லிட்டீங்க. சசிகலா மேட்டர்ல தோத்தியா இல்லையா? யாரு? ஆமா தோத்தேன். இது நான் முயற்சி பண்றேன். எப்பா அதுல குருமூர்த்தியையும் சுப்பிரமணிய சாமியையும் பிராமணர்கள் பாஜகவை நடத்தக்கூடியவங்க, அவங்கள ஒரு கள்ள இருக்கக்கூடிய ஜாதிகாரன் சவால் விட்டு நின்று ஜெயித்திருக்கேன். அவங்க பெரியவங்க, அவங்க மதிப்புக்குரியவங்க, வரலாறு பெருசு, அவங்க மேல எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. சுதந்திர போராட்டத்துல பிரிட்டிஷ கூட இருந்தே நல்லா வாழக்கூடிய பிராமணர்கள் நாட்டு நலனுக்காக எதிர்த்து வந்தாங்க. அந்த மரியாதை பிராமணர்கள் மேல உண்டு. மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி பிராமணர்கள் மரியாதை உண்டு. பட் ரியாலிட்டி தானே, நான் சொல்லி அடிச்சு தானே இவங்களை ஜெயித்து நிற்கிறேன். அப்ப அதே மாதிரி நான் முயற்சி பண்றேன். நான் ஜெயிக்கலாம். ரைட் சார். அப்ப நான் அந்த முயற்சியில பண்ணிட்டோம்னா விஜய் தனிச்சு நிக்கிறங்கிற பேச்சே இல்ல. விஜய் சீமானுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போவார். இல்ல சார், அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெளிவில்லாமல் இருக்கிறார் அண்ணாமலை. ஒரு குழப்பத்துல இருக்கிற அண்ணாமலை வச்சு எப்படி சார் பண்ண முடியும்? நான் முயற்சி பண்றேன். நீங்க பண்றீங்க, அண்ணாமலை வச்சு தானே பண்றீங்க சார். மோடியை நம்பி பண்றேன் சார். மோடிக்கு அந்த ப்ரொபோசல் அண்ணாமலை கொடுத்தா ஓகே ஆகும். எடப்பாடி வேற வழி இல்லாம அவரும் 100 சீட்டு சீமான்ட்ட வாங்கிட்டு நிப்பாரு. நான் எதிர்பார்க்கிறேன். நான் மூவ் பண்றேன் சார். நான் ஜெயித்தவன் மூவ் பண்றேன் சார். எஸ் பண்ணுங்க சார். நான் உண்மையாவே ஜெயித்தவன் நான் மூவ் பண்றேன். சரி, நான் எஃபர்ட்ஸ் போடுறேன். போடுங்க. rather die than surrender party. அது ரைட் சார். வெயிட் பண்ணி பாப்போம் சார். நிச்சயமா பாப்போம். வெயிட் பண்ணி பாப்போம். சோ நான் முயற்சி பண்றேங்கறத இங்க சொல்றேன். கண்டிப்பா பதிவு பண்ணுங்க சார். நான் உண்மையாவே எப்பல இருந்து முயற்சி பண்றேன். இந்த ஜானாரிக்கு சமயம் ஒரு ஃப்ராட் செய்தியை குமுதர் போர்ட்டல்ல கொடுத்தாப்ல. டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான். பல நிரூபிக்காதவர் விஜய், பல நிரூபிக்காதவர் நம்பி கையில வராத ஓட்டை யாரு டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? அதான் விக்ரவாண்டி காட்டிச்சு, ஈரோடுக்குள்ள காட்டிச்சு. சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு நான் சீமான் நிற்கும்போது மோடியை பற்றி சொன்ன வார்த்தை சீமான் இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும். நான் அதுல முயற்சியில பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நோக்கி என்னோட எஃபர்ட்ஸ் போகுது. 21ல ஜெயித்தவன் 26ல முயற்சி பண்றேன். பார்க்கலாம் சார். யாரெல்லாம் எடுத்து பண்றேன். நான் ஒரு அரசியல் விமர்சனம் நினைக்காண்டா. சரி சார். நான் தம்பி மாதேஷ், ஐ எம் எ பிளேயர். ரைட் சார். ரைட் சார். சொல்லி ஒரு முயற்சியில பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சரி. சோ நீங்க உங்க எல்லார் கணக்கையும் தாண்டி பெரிய கணக்குல நான் போயிட்டு இருக்கிறேன். ரைட் சார். இதுல உங்க அண்ணன் சீமானும் சம்மதிக்கணும். இல்ல சீமான் அதையெல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டார். அவரு ஆனா ஒரு விஷயம் எனக்கே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. நான் ஒரு அரசியல் பார்வையை சொல்லாமல்ல, தாராளமா பதிவு பண்ணுங்க. சீமான் அவர்கள் என்னை எங்க ப்ராஜெக்ட் பண்ணிடுவாங்க, என்னை எங்க முதல்வர் வேட்பாளர் சொல்லுவாங்க, வேகமா எடப்பாடி ஓடினாருன்னு சொன்னார்ல, அதே அது அவர் சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா பிஜேபி நமக்கு இந்த தேசத்துக்கே எதிரி, மனித குலத்தின் எதிரின்னு சொன்னவர் அண்ணன் சீமான். சரிங்களா? அவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். எனக்கு பிஜேபி மேல வேற மாறுபட்ட கருத்து. எனக்கு மோடி பார்ப்பியும் 2029ல சீமான் ரொம்ப முக்கியமானவர்னு மோடிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். எங்க டீம் அது பெருமையா கூட சீமான் கருதக்கூடாதுன்ற நான். அதே வேளையில நான் யதார்த்தவாதி. 8 விட 20% எனக்கு தெரியும். 8 விட 20% தெரியும் என்றாலும் எகெயின்ஸ்ட் திஸ் ஹெவி ஆட்ஸ் நான் முயற்சி பண்றேன். பிரபல ஜாம்பவான்கள் எல்லாம் மீறி தான் சசிகலா விஷயத்துல நான் ஜெயித்து காட்டினேன். நாமனா எங்க டீம், எனக்கு நான் தான் முகம்.
எங்க டீம் பல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மீடியா பீப்புள், கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய சங்க தலைவர்கள் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நான் எனக்குன்னு அதை கிளைம் பண்ணல. நான் முகம் எங்க டீம் அதை ஜெயித்து காட்டிச்சு. இப்பவும் எங்க டீம்ல சீமான் பற்றி மாறுபட்ட கருத்து உள்ளவங்க நிறைய இருக்காங்க. பட் அவங்களையும் அரவணைச்சு நான் இதுக்குள்ள முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறேன். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். ரொம்ப முக்கியமான கேள்வி. காட்ஸ் கிரேஸ் நான் வெல்வன்னு நினைக்கிறேன். ரைட் சார், நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி சார் இது. விஜய் அரசியல் வருகை, விஜய் அரசியலால் சீமானுக்கு இப்போ வந்து குறையும்னு சொல்றாங்கல்ல, உங்க ஸ்டேட்மெண்ட் டபுள் ஆகும் அப்படின்றத ஜம்ப் ஆகும்னு தான் சொல்றீங்க, அதிகமாகும் தான் சொல்றீங்க. இது வந்து நீங்க இப்பவே உறுதிப்படுத்துறீங்களா? 2026 கண்டிப்பா உறுதிப்படுத்துகிறேன். அதையும் தாண்டி சீமான் தலைமையில 1-to-1 முயற்சி பண்றேன்னு சொல்றேன். இல்ல சார், நான் பர்சன்டேஜ் கேக்குறேன், வாக்குகள் இல்லப்பா. அது மெயின் சார். அது இல்லப்பா, இதுல ஜெயித்துட்டா அந்த क्वेश्चनே வராதப்பா. சீமான் தலைமையில 1-to-1 அது அவர் ஏத்துக்க மாட்டாருன்னு நான் சொல்றேன். எப்பா அது என்ன ஃபியூச்சர்ல தானப்பா தெரியும். நீ ஏத்துக்க மாட்டாரு சார். எப்பா உன்னோட நான் முயற்சி பண்றேன், வாழ்த்து தெரிவிக்கிறேன். வாமா சார், வாழ்த்து தெரிவிக்கிறேன். அது பிறகு திரும்ப ஏன் நெகட்டிவா பேசுற? வாழ்த்துறானேன்னு சொல்லிட்டு போ. மோடி ஏத்துக்க கூடாது சார் சீமான். சரி, உன் கருத்து. நான் முயற்சி பண்றேன். சரி சார், பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. விஜய் அரசியல்ல எந்த இடத்துலயுமே விஜய்க்கு ஸ்பேஸ் கொடுத்துட கூடாதுன்றதுலயும் நீங்க கவனமா பேசுன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நேயர்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள். ரைட். ஐ cannot do and undo things. ரைட் சார். பட் சசிகலா மேட்டர்ல நான் ஜெயித்தது தமிழ்நாட்டுல பெரிய சாதனை. எல்லா காலகட்டத்திலும் அப்படி ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. மீண்டும் ஜெயிப்பங்கிற இதுல மோடியை நம்பி, அண்ணாமலையை நம்பி, என்னுடைய டீமை நம்பி, இந்தியா ஃபுல்லா உள்ள என்னோட ஆதரவாளர்கள், என்னுடைய ரத்த உறவுகளை நம்பி, ஒரே ரத்தம் அதே வீரம்னு முயற்சி பண்றேன். ரைட் சார், நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொடுப்போம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.